பொதுவாவே கிராம பகுதிகள்ல நைட் நேரத்தில வந்து யாருமே வெளிய போகாதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு இயல்பு தாங்க. அதையும் மீறி நம்ம வெளிய போவோம். ஆல்ரெடி நம்ம ஷோலயே சொல்லியிருப்போம். ஒருத்தவங்க ஒரு 4 பொண்ணுங்க வந்து வெளிய போயிட்டு என்னென்ன சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி. அதே மாதிரி அது 2 கிராமத்தில நடந்த 2 விஷயங்கள நம்ம இன்னைக்கு ஸ்டோரியில பார்க்க போறோம். அம்மா கூட அவங்க சொந்த ஊருக்கு போனவங்க, சும்மா இருக்காம நைட் நேரத்தில வந்து வெளிய சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அங்க அவங்க பார்த்த அமானுஷ்யமான விஷயங்கள தான் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பயங்கரமாவும், த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறோம். வெல்கம் டூ அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ். நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் போட்டுறேன். எனக்கு நேத்துலேருந்தே ஒரு மாரி ஃபீவரிஷாவும், கோல்டாவும் இருக்கிறனால, மேபி எ எதனா ஒரு ஃப்ளோவோ, இதில எதனா பழைய இது இல்ல என்கிட்ட அப்படின்னா, இந்த ஸ்டோரியில வந்து என்ன மன்னிச்சுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். சென்னை டூ பெங்களூர் ஹைவேஸுக்கு நடுவுல, பொன்னகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில நடந்த ஒரு உண்மையான ஸ்டோரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு Instagramல இந்த ஸ்டோரிய வந்து அனுப்புன பொண்ணு, அவங்க அம்மாவோட சொந்த ஊர் தான் அந்த பொன்னகர். ஸோ வெக்கேஷனுக்காக பொன்னகருக்கு அவங்க அம்மா கூட அவங்க பொண்ணு வந்து போயிருக்கிறாங்க. அந்த ஊர் வந்து ரொம்ப சின்ன கிராமம் தானாங்க. அந்த ஊர் வந்து ஒரு மலைப்பகுதிக்கு கீழ தான் இருக்குமா. ஒரு பெரிய மலை இருக்குமா. அந்த மலைக்கு கீழ தான் அந்த ஒரு கிராமம் இருக்குமா. அங்க வெறும் 4ஏ 4 தெரு, ஒரு 5 சந்து, அது மட்டும் இல்லாம நெறைய தோப்பு, தோட்டத்துறவும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள். அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரே ஒரு சர்ச் மட்டும் தான் இருக்குமா. ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான் அந்த பொன்னகர். இந்த பொண்ணு அவங்க அம்மா கூட அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா பொன்னகர்ல இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அன்னைக்கு நாளே வந்து அவங்களுக்கு கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா போகுது. அவங்க அம்மாவும் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. ஸோ இப்படியே நைட்டு ஒரு 12:30 மணி ஆகுதுங்க. 12:30 மணிக்கு வீட்ல யாருமே தூங்கல. இவங்க எல்லாருமே முழிச்சு தான் இருக்கிறாங்க. நமக்கு கதை அனுப்புன பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட சித்தி என்ன பண்றாங்கன்னா, "வாடி பக்கத்து தெருல தான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. அங்க போயிட்டு வரலாம். வீட்ல வந்து இருக்கிற அந்த பண்ண பலகாரங்கள் எல்லாத்தையும் போய் குடுத்துட்டு வரலாம். காலையில வந்துட்டு அவ இருப்பாளா என்னன்னு தெரியல. வேலைக்கு போயிருவா. பக்கத்து ஊர் போயிருவா. அவங்கள போய் உனக்கு இன்ட்ரோ குடுக்குறேன். வா போயிட்டு வரலாம்." அப்படின்னோனே இவங்க அம்மா கிட்ட கேட்குது இந்த பொண்ணு. "அம்மா இந்த மாரி சித்தி கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரவா?" அப்படின்னா, "இங்க பாரு, தேவையில்லாத வேல பார்க்காத. இந்த கிராமத்துல வந்து நெறைய அமானுஷ்யங்கள்லாம் நடக்குது. நைட் நேரத்துல வந்து வெளியலாம் போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னது உனக்கு கேட்கலையா?" ஏன்னா இவங்க பாட்டி வந்து மதியானம் எல்லாருமே சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நைட்டு வந்து ஒரு 12:30 மணிக்கு மேலேயோ இல்லை 12 மணிக்கு மேலே யாருமே வெளியே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஊரே ஒரு சின்ன ஊர் தான். இந்த ஒரு 4 தெருக்குள்ள நம்ம எங்கே போயிட்டு வந்தால் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா. அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஏன் வெளியே போக விட மாட்டீங்க? எங்கேருந்து கத்துனாலும் இப்போ பக்கத்துல இருந்து கத்துனாலுமே உங்களுக்கு கேட்குமே. அந்த மாதிரினா யாருன்னா ஓடி வந்திருக்க மாட்டீங்களா, ஓடி வர மாட்டாங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தாட்டில் இந்த பொண்ணு சிட்டி பொண்ணுங்கிறனால இவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு கேட்பாங்களா? அவங்க அம்மா பேச்சு, பாட்டி பேச்சே கேட்பாங்களா? நம்மளா இருந்தா கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்னா, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, நம்மள தூண்டி விடுறதுக்கு சித்திங்கிற ஒரு கேரக்டர் வேற அங்க இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க யாருக்குமே தெரியாம, "வாடி நம்ம வந்து சும்மா வெளிய உட்கார்ந்திருக்கிற மாரி போவோம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அதுக்குள்ள போயிட்டு வந்துரலாம். ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது. பக்கத்து தெரு தான்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அந்த பொண்ண கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறாங்க வெளிய. இப்போ அவங்க வீட்ல இருந்து அவங்க சித்தியும், இந்த பொண்ணு மட்டும் தனியா நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க அந்த கிராமத்தில ஒரு தெருல. இவங்க வசிக்கிற அந்த ஒரு தெருல நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த தெரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் கூட இருக்காதுங்க. கிராமத்துலலாம் தெருலாம் சின்ன சின்னதா ஒரு 500, 600 மீட்டர் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வீட்லருந்து. 600 மீட்டர் தூரம் போயி இவங்க ரைட் எடுத்தாங்க அப்படின்னா, பக்கத்து தெருக்கு போயிரலாம். அங்கனக்குள்ள ஒரு லைட் லைட் லேம்பாங்கல்ல, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு அங்க. ஸோ அத தாண்டி தான் இவங்க போயாகணும். இப்போ இவங்க சித்தியும், இந்த பொண்ணும் வந்து பேசிக்கிட்டே போறாங்கங்க. அப்படியே அமைதியா இருக்குது. அந்த ஏரியாவே அமைதியா இருக்குது. இவங்களோட கொலுசு சத்தமும், இவங்க பேசுற சத்தமுமே வந்து அவ்வளோ கலகலப்பா ஒரு மாரி சத்தமா கேட்குதுன்னா, அந்த ஏரியா எவ்வளோ அமைதியா இருந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறாங்கங்க. எத பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க சித்தி சொல்றாங்க, "இந்த ஊர்ல பொறந்த ஒரு பையன், ஃபாரின்ல போய் துபாய் அந்த மாரி ஒரு வந்து வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு பையன், அங்க வந்து திடீர்னு நோய்வாய்ப்படுறான். ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சு அவன் அங்க இறந்தும் போயிடுறான்.
அவனோட பாடிய, அதாவது அவனோட சடலத்த இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த ஊர்ல ஒரு மாந்தோப்புல தான், அவங்களோட சொந்த இடம் மாந்தோப்புல தான் அந்த பையன வந்து புதைச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க இல்லையா? அதுக்கு அப்படியே பேரலலா அங்கிட்டு வந்து காட்டு பகுதி மாரி இருக்கும். அங்க தான் அந்த மாந்தோப்பு இருக்குதுங்க. ஏன்னா கிராமத்தில வீடுங்கள்லாம் வந்து வரிசையா இருக்காது. ஒரு வீடுக்கு நடுவுல வந்து கேப் இருக்கும், தோட்டம் இருக்கும், அதுக்கடுத்து இருக்கும். அந்த மாரி தான் இருக்கும். அந்த மாரி தான் இந்த கிராமத்தில இருந்திருக்கு. ஸோ அவங்க சித்தி இத பத்தி சொல்லும்போது, இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருக்கு. "சித்தி இத அப்படியே இந்த டாபிக்க விட்டுருங்க. எனக்கு ஏதோ மாரி ஆகுது. எனக்கு இந்த மாரி ஆனதே கிடையாது. ஒரு மாரி ஒரு நெகட்டிவா ஒரு மாரி ஃபீல் ஆகுது. அதுவும் இங்க பாருங்க கையிலலாம் சிலிர்க்குது. முடியெல்லாம் ஒரு மாரி ஆகுது. வேணாம் விடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க சித்தி சொல்லியிருக்கிறாங்க, "இல்லம்மா அவனுக்கு இன்னைக்கு தான் காரியம் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல அழகான பையன். அ நல்ல பையன். ஏன் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு அவங்க அவங்க அத பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு சொல்றாங்க, "சித்தி வேணாம். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அத பத்தி பேசாத. ஸ்டாப் பண்ணு." அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப்பும் பண்ணிடுறாங்கங்க. அதுக்கப்புறமும் உங்க சித்தி வந்து அந்த டாக்க தான் எடுத்து பேசிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அந்த பையன பத்தியே பேசிட்டே வந்திருக்கிறாங்க. பேசிக்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு அழுக குரல்ங்க. ஒரு பையன் ஒரு ஒரு அந்த ஏஜ் பையன் தான். அந்த புதைச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு 30 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. 30 வயசு பையன் அழுகுற சத்தம் கேட்குது இவங்க 2 பேருக்குமே. பேசிட்டு இருந்த சித்திக்கு வந்து நாக்கு ஒரு மாரி பெரள ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாரி நிப்பாட்டிட்டு, "உனக்கும் கேட்குதாடி அந்த சத்தம்?" அப்படின்ருக்காங்க. "ஆமா சித்தி, எனக்கும் கேட்குது." அப்படின்னா, "சரி நம்ம எதுவும் கண்டுக்க வேணாம். பாதி தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிரலாம். அத பத்தி நான் பேசலன்னு" சொல்லிட்டு இவங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 3 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. இன்னொரு ஒரு 100 மீட்டர், 150 மீட்டர் கிட்ட போனாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் அங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழ ஒரு பிங்க் கலர் சாரி கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு நிக்குதுங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு அந்த உருவத்த பார்த்தோனேயும் பக்குன்னு ஆயிருச்சு. ஒரு அழகான பொண்ணு பிங்க் கலர் சாரி கட்டிக்கிட்டு, நைட் நேரம் ஒரு 12:30 12:45 கிட்ட இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் லைட்டு கீழ நின்னு சிரிச்சுட்டு இருக்குது. யார பார்த்து? இவங்க 2 பேர பார்த்து. இவங்க 2 பேரும் இப்போ நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னா, அங்க அந்த பொண்ணு நிக்குதுன்னா, இப்படியே சிரிச்சுட்டு நின்னுருக்குங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு அந்த அந்த பொண்ண பார்த்த உடனேயும் பக்குன்னு தூக்கி போடுது. இப்ப அவங்க சித்தி வந்துட்டு தலைய கீழ குனிஞ்சுக்கிட்டு ஏசப்பா, ஏசப்பான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த சத்தத்த கேட்டதுலேருந்தே அவங்க இன்னும் வெளிய வரல. இந்த பொண்ணு மட்டும் தான் அங்க ஒரு உருவத்த பார்த்துருக்கு நிக்கிறத. டக்குனு உங்க சித்திய பிடிச்சு, "சித்தி அங்க யாரோ நிக்கிறாங்க. யாரு சித்தி அவங்க? இவங்க இந்த ஊர்க்காரங்க தானா? எதுக்கு 12:45க்கு இந்த மாரி அன்டைம்ல வந்து இவங்க நிக்கிறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க சித்தி வந்து மெதுவா பார்க்குறாங்க. பார்த்த உடனேயுமே அவங்க சித்தி மறுபடியும் கீழ குனிஞ்சுக்கிறாங்க. "ஏய் பார்க்காதடி! அவங்க இந்த ஊரே கிடையாது. நான் இவங்கள இதுவரைக்கும் நான் இந்த ஊர்ல பார்த்ததே கிடையாது. ஏன்னா இருக்கதே 4 தெரு, 5 சந்து தான். அதுல வந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே முகம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஊர்ல இருக்கவங்கலாம். அப்படி ஒரு பொண்ணு இந்த ஊர்லயே கிடையாதுன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னோனே உங்களுக்கு 2 பேருக்குமே என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா, இப்போ ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குறாங்க. அந்த பொண்ணு வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கு இவங்கள பார்த்து. என்ன பண்றதுன்னே தெரியாம இவங்க 2 பேரும் கிட்டக்க போறாங்க. கிட்டக்க போனோனேயும், அவ்வளோ நேரம் அமைதியா சிரிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு, திடீர்னு ஒரு மாரி இந்த ஆ நல்ல லவுடா சிரிப்பாங்க தெரியுமா? ஒரு மாரி கோஸ்ட்லாம் சிரிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்திருக்குதுங்க. அந்த மாரி சிரிச்ச உடனே இவங்க 2 பேருக்குமே ஒரு மாரி கை, கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா, நமக்கு வீட்ல இருக்கிறோம். பக்கத்திலேயோ இல்ல தூரமா எங்கேயாச்சும் சத்தம் கேட்டாலே நமக்கு அடிவயிறுலாம் கலக்கும். இவங்க 2 பேரும் நடந்து பக்கத்திலேயே போயிட்டாங்க. ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அது கெக்க புக்கன்னு அந்த மாரி சிரிச்சுச்சுன்னா, எப்படி இருக்கும் இவங்க 2 பேருக்குமே? 2 பேருமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்படியே ரிவர்ஸ்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா, முன்னாடி ஓடுனா அடிச்சிருமோன்னு சொல்லிட்டு, பின்னாடி திரும்பி பக்கத்திலேயே இருக்க ஓடுனா அடிச்சிருமோன்னு சொல்லிட்டு, முதல்ல லைட்டா பின்னாடி நடந்து பார்ப்போம். ஒரு வேள பக்கத்தில வந்துச்சுன்னா, "நீ சோலி முடிஞ்சுச்சு அவ்வளோதான். வந்ததுக்கு 2 பேருமே சாக வேண்டியதாங்கிற" மாரிலாம் ஒரு ஒரு மைண்டுக்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, இருந்தாலும் பேக் சைட்ல அப்படியே நடந்துகிட்டு பேக் சைட்லயே நடந்து வந்திருக்கிறாங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் பேக் சைட்ல நடக்க ஆரம்பிச்ச உடனே, அந்த பொண்ணு இருக்கு இல்லையா? அதுவும் வந்துட்டு அப்படியே முன்னாடி வந்திருக்குது. அப்ப தான் பார்த்துருக்கிறாங்க. அதுக்கு காலே இல்ல. இவங்க 2 பேரும் தலைய குனிஞ்ச மாரி தான் இருக்காங்க. அத ஃபேஸ் டூ ஃபேஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, அது சிரிச்ச முகமா ஒரு மாரி கோரமா இருக்குது இப்ப. பார்க்கறதுக்கு ஒரு மாரி இருந்திருக்கு. சைடு கண்ல பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணும், அவங்க சித்தியும். எப்படியாச்சும் தப்பிச்சோம் பொழச்சோம்ன்னு ஓடிடணும்டான்னு சொல்லிட்டு பேக்லயே அப்படியே ரிவர்ஸ்லயே வந்திருக்காங்கங்க. ரிவர்ஸ்லயே வந்துட்டு இருந்தவங்களுக்கு காலும் இல்லன்ன உடனேயும், என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. ஒரு செகண்ட்ல 2 பேரும் திரும்பி ஒரு ஓட்டம் எடுத்திருக்காங்கங்க. 500 மீட்டர் டிஸ்டன்ஸ 1 நிமிஷத்துல ஓடியிருக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். வேகமா ஓடி போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த இடத்த பார்த்துருக்காங்க. அங்க யாருமே இல்லயாம். அங்க நின்ன அந்த உருவம் அங்க இல்ல. ஸோ இவங்க பதட்டமா ஓடி வந்தனால ஒரு மாரி வேர்த்து ஒரு மாரி முடியெல்லாம் பிதுங்கி ஒரு மாரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேய் அறைஞ்சா எப்படி இருக்குங்க? பேய் அறைஞ்ச மாரி இருக்கிறாங்க 2 பேருமே. வெளிய தான் இருக்கிறீங்கன்னு நெனச்சா ஒரு மாரி பேய் அறைஞ்ச மாரி வந்து நிக்கிறீங்க. வேர்த்து கொட்டியிருக்கு. எங்கடி போனீங்கன்னு சொல்லி கேட்கும்போது,
அவங்க வீட்ல இருக்க எல்லா பெரியவங்களுமே இவங்க அம்மாவோட சேர்த்து கேட்குறாங்க. அப்பம்போது இவங்க சொல்றாங்க நடந்ததெல்லாம். இந்த மாரி பிங்க் கலர் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு அங்க உட்காந்துருந்துச்சு. நான் தூரமா பார்க்கும்போது எதுவும் தெரியல. பக்கத்துல போனா ஒரு மாரி கோரமா இருக்குது. கால் இல்ல. எங்கள விரட்டுச்சு. இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்லும்போது அவங்க பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. யார கேட்டு நீங்க வந்து வெளிய போனீங்க? உங்கள தான் வெளிய போக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. படிச்சு, படிச்சு நான் மத்தியானமே சொன்னேன்ல. இந்த மாரிலாம் நீங்க வெளிய போக்கூடாதுன்னு சொல்லிட்டு. யார கேட்டு போனீங்கன்னு சொல்லும்போது, "இல்ல ஏதோ தெரியாம போயிட்டோம் பாட்டி. எங்களுக்கு ஒரு மாரி பயந்து, பயந்து ஒரு மாரி வருதுன்னு" சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு முழுக்க அவங்க தூங்கவே இல்லங்க. இவங்களுக்கு ஒரு மாரி பேய் எறிஞ்ச மாரியே இருந்திருக்காங்க. அவங்க சித்தியும் இவங்களும். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 4:30 5 மணிக்கு மேல வந்து இவங்க தூங்கிர்றாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு காலையில பார்த்தா 2 பேருக்குமே சரியான காய்ச்சல். இந்த பேய் எறிஞ்சா வரும்லங்க. ஒரு மாரி காய்ச்சல், ஒரு மாரி குது குதுன்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 1 நாள் முழுக்க அப்படியே இருந்திருக்கிறாங்க. இவுங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த வீட்ல நான் சொன்னேன் இல்லையா? அந்த ஊருக்கு உள்ள போம்போது ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அங்க கூட்டு போய் ஃபாதர் கிட்ட சொல்லி, இவங்களுக்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் பண்ணி, பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு, அங்கருந்து கூட்டு வந்திருக்கிறாங்க. பரவால்ல. ஒரு 2 மணி நேரத்தில வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது. இவுங்க அந்த சாமியோட வைப்ல போனனால, ஓரளவுக்கு இவுங்களுக்கு வந்து ஓகேவா இருந்திருக்கு. அடுத்த நாள் நைட்டு, இவுங்க வந்து நைட்டே கிளம்ப வேண்டியது. ஆனா, அவங்க பாட்டி சொல்றாங்க, "காலையில கிளம்புங்க" அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இவுங்க எப்பயுமே அந்த ஊருக்கு அந்த பொன்நகருக்கு போனாங்க அப்படின்னா, அங்க வந்து இவுங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குதாங்க, சின்ன வீடு. அது அவுங்க தாத்தா, பாட்டியோட பழைய வீடாங்க. அந்த வீட்டுக்கு இவுங்க வந்தாங்கன்னா, அதாவது அந்த ஊருக்கு இவுங்க வந்தாங்கன்னா, அந்த வீட்ல வந்து தங்கிட்டு தான் போவாங்களாம் எப்பயுமே ஒரு நாள் நைட்டு. அதே மாதிரி தான் அந்த கிளம்புறதுக்கு முந்தின நாள் வந்து மத்தியானமே அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. மத்தியானம் அந்த வீட்டுக்கு வந்து சின்ன வீடு தான். அந்த வீடு எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம் மட்டும் தான் இருக்குமாம். பாத்ரூம் கூட வெளிய தான் போணுமாம். கிச்சனும், ஹால் மட்டும் தான் உள்ள இருக்குமாம். சின்ன வீடு தான். அந்த வீட்ல அன்னைக்கு நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணு, உங்க சித்தி, அவங்க அம்மா, அவங்க பாட்டி 4 பொண்ணுங்க தான் இருந்திருக்கிறாங்க அந்த வீட்ல. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 1லேருந்து 1:30 மணிக்குள்ள யாரோ அழுகுற சத்தம் கேட்டிருக்கு. அதே அந்த பையன் அழுகுற சத்தம் தான். இவங்க 2 பேரும் அந்த தெருல நடந்து போம்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அழுகுற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதே சத்தம் இப்பயும் கேட்குது. ரொம்ப நேரமா அந்த பொண்ணுக்கு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா, அந்த பொண்ணு வந்து இல்ல, இல்ல வேணாம், வேணாம் எந்திரிக்க வேணாம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்கு. திடீர்னு ஒரு கை வந்து இந்த பொண்ணு மேல பக்குன்னு புடிச்சிருக்குதுங்க. பதறி போய் எந்திரிச்சு அம்மான்ட்டு எந்திரிச்சு பார்த்தா அவங்க சித்தி. "என்னாச்சு சித்தி?" அப்படிங்கும்போது, "இல்லடி உனக்கும் அந்த சத்தம் கேட்குதான்னு கேட்கலான்ட்டு தான் கை வச்சேன். நீ முழிச்சு தானே இருக்கிற?" அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, "ஆமா, எனக்கும் அந்த சத்தம் கேட்குது சித்தி." அப்படின்னோனே இவங்க 2 பேரும், "வா அத என்னன்னு பார்ப்போமா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "இல்ல, இல்ல வேணாம். நம்ம வந்துட்டு ஏசப்பாவ கும்பிட்டுட்டு பேசாம நம்ம பாட்டுக்கு போர்வைய போத்தி தூங்கலாம். அதான் நல்லது." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது, திடீர்னு யாரோ லைட்டா டொக் 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 டொக்குன்னு கதவ தட்டியிருக்கிறாங்க பின்னாடி. இந்த கொல்லைப்புறம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கொல்லைப்புற கதவு வந்து கிச்சனுக்கு பக்கத்திலேயே இருக்குதுங்க. அது யாரோ லைட்டா டொக் 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 டொக்ன்னு தட்டுற சவுண்ட் கேட்குது. இப்போ இவங்க 2 பேருமே எந்திரிச்சு கிட்டக்க போயிருக்கிறாங்க. ஏன்னா, ஹால்லேருந்து எந்திரிச்சா கிச்சனு. ரொம்ப தூரம்லாம் இல்ல. ஒரு 20 மீட்டர் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சு போய் பார்த்தா, அந்த இடத்துல யாருமே இல்ல. அதாவது வெளிய அந்த ஜன்னல திறந்து பார்த்துருக்காங்க. ஜன்னல திறந்து பார்த்தா யாருமே இல்ல. ஆனா டோருக்கு முன்னாடி தான் யாரோ தட்டிட்டு இருக்காங்க. டோரு தெரியாதாம். டோருக்கு முன்னாடி யார் நிக்கிறாங்கன்னு தெரியாதாம் அந்த ஜன்னல்ல. ஜன்னல மெதுவா சாத்திட்டு, கதவ தொறக்கலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போகும்போது, அந்த சித்தி சொல்லியிருக்கிறாங்க, "இல்லடி வேணாம். ஏதோ தப்பா இருக்கு. மணி 1:30 ஆகுது. இப்போ வந்து கதவ தொறந்தோம்னா நல்லா இருக்காது. ஒரு நிமிஷம் இரு பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு அந்த சாவி போடுவாங்க இல்லையா? அந்த பழைய கதவுலலாம் வந்து சாவி போடுற அந்த ஹோலே வந்து பெருசா இருக்கும். அந்த சாவிய மெதுவா கழட்டி எடுத்துட்டு, அந்த ஹோல் வழியா பார்த்துருக்காங்க உள்ள. வெளிய யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வெளிய பார்த்தா, அந்த பிங்க் கலர் சாரி கட்டிட்டு அங்க இருந்துச்சுல்ல அந்த பொண்ணு. அதுவே கருப்பு கலர் சாரி கட்டிக்கிட்டு, ஒரு மாரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு, முகமே உருக்குலைஞ்சு போயி, அது அந்த பொண்ணோட முகமே அந்த பொண்ணோட உருவம்னு தெரியுது. ஆனா, முகம்லாம் ரொம்ப கோரமா இருக்கு. உட்காந்து அழுதுகிட்டு இருக்குதுங்க. ஆனா, ஆம்பள குரல் கேட்குது. ஒரு ஆம்பள அழுதா என்ன சத்தம் கேட்குமோ, அதுதான் இவங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு. வெளிய உட்கார்ந்திருக்கிறதோ ஒரு பொம்பள பேய். இவங்க 2 பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு, இது வேற வழியே இல்ல. வா பேசாம போய் படுத்துருவோம்ன்னு சொல்லிட்டு, அங்கருந்து 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. டம்மு 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 டம்முன்னு தட்டியிருக்காங்க கதவ போட்டு. இந்த டோர போட்டு உடைக்கிற மாரி தட்டியிருக்கு. சரி வீட்ல இருக்கிறவங்க அந்த 2 பேரும் அவங்க பாட்டியும், அவங்க அம்மாவும் எந்திரிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு வேகமா போய் பார்க்குறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்குது. ஆனா கதவ யாரோ உடைக்கிற அளவுக்கு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. அந்த சத்தத்திலேயே அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரியுது, இவங்க 2 பேருக்கு மட்டும் தான் அந்த சத்தம் கேட்குது. வேற வழி இல்லாம அவங்களையும் எழுப்ப முடியாது. கண்டிப்பா கண்டமேனி திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து அவங்க அந்நேரத்தில வந்து படிச்சுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க அப்படியே போயிருக்கு.
அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனேயுமே அவங்க பாட்டிக்கிட்டயும், அம்மாகிட்டயும் இத நடந்தத வந்து 2 பேருமே சொல்றாங்க. சொன்னதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் திட்டுறாங்க. அது திட்டுறதுக்கு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, "நாங்க போனது உண்மதான். நாங்க திட்டு வாங்குனது அதெல்லாம் ஓகே. ஆனா நேத்து நைட்டு நடந்தது நாங்க என்ன பண்றது? நம்ம வீட்டுக்கு எதுக்கு வெளிய வந்து அந்த மாரி ஒரு உருவம் உட்காரணும்? இங்க என்ன நடந்துச்சுன்னு?" சொல்லி அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஏதோ உங்களுக்கு தப்பா இருக்குது. நீங்க அன்டைம்ல வெளிய போனனால உங்களுக்கு இருள் அடிச்சிருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ஊருக்கு கிளம்புமான்னு" சொல்லிட்டு அவங்க பேத்திய வந்து அவங்க அம்மா கூட அனுப்பி விட்டுர்றாங்க. இவங்கள வந்து மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டு எல்லாமே பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி கூட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு 3 நாளாவே இவங்களுக்கு செம்ம ஃபீவரிஷா இருந்திருக்கு. நைட் எதையோ பார்த்து பார்த்து அலறி அடிச்சு எந்திரிக்கிறது இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நெறையா ஒரு நெகட்டிவான விஷயங்களாவே நடந்திருக்கு வீட்ல. அப்புறமா சர்ச்சுக்கு போறது, அவங்க நார்மல் லைஃப்க்கு வரதுக்கே ஒரு 1 வாரம் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாங்க. ஆனா, அந்த பொண்ணுக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த வீட்ல வந்து அவங்க பார்த்தது யாரு? எதுக்காக அவங்க பாட்டியோட வீட்டுக்கு வெளிய அந்த கொல்லைப்புறத்துல வந்து உட்கார்ந்து அழுகணும்? அதுவும் ஆம்பள குரல்ல ஒரு பொம்பளை ஏன் உட்கார்ந்து அழுகணும்? அது யாரா இருக்கும்? அவங்க பாட்டிகிட்டயும் கேட்டுருக்காங்க, அம்மாகிட்டயும் கேட்டா, "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேல. நீ வந்து அதுலேருந்து வெளிய வா. அவ்வளோதான். அத விட்டுரு. அது அது ஏதோ உங்கள இருள் அடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டாங்க. நெஜமாவே அந்த ஊர்ல என்ன நடந்துச்சு? எதனால அந்த மாரி ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு வெளிய உட்கார்ந்து அழுகணும்? ஆம்பள குரல்ல அழுகணும். அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் அந்த ஸ்ட்ரீட் லைட் கிட்ட போம்போதும், அந்த பொண்ணு வந்து ஏன் இவங்கள பயமுறுத்தணும்? இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஊர்ல இந்த மாரி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. வேற மாரி ஏதோ கருப்பு உருவத்த பார்த்தேன். இந்த மாரி ஒரு உருவம் நிக்குது. அங்க யாரோ போற மாரி இருக்கு. ஒரு புகை பறக்கிற மாரி இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் தான் அந்த ஊர்ல நெறைய நடக்குமே தவிர, இந்த மாரி ஒரு உருவத்தை யாருமே பார்த்ததே கிடையாதாம். அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ வரைக்கும் அது கேள்விக்குறியா இருக்குதாம். ஒருவேள அந்த பொன்னகர்லேருந்து யாருன்னா பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு உங்களுக்கு மேபி ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஊர்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த ஸ்டோரி என்கிட்ட சொன்ன அந்த பொண்ணும் தெரிஞ்சுப்பாங்க. அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத. அவங்க சித்திக்கும் மேபி தெரிஞ்சிருக்கலாம். இவங்க கிட்ட சொல்லலையோ என்னவோ! ஏன்னா இவங்களே வந்து அதுலேருந்து வெளிய வர இத்தன மாசம், வருஷம் கணக்காச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க என்கிட்ட. இப்ப நம்ம டெவில்ஸ் கிச்சன் பார்த்த உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் போல இருந்துச்சுண்ணா. அதனால தான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. அகைன் அவங்களுக்கு இத வந்து ரீகால் பண்ற மாரி ஆயிருச்சோன்னு எனக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்கு. பட் நான் பெர்சனலா சொல்றது என்னன்னா, "எம்மா இதோட விட்டுருங்க. அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். அத விட்டுருங்க. திங்க் பாசிட்டிவ். நீங்க உங்களோட ஜீசஸ வந்து நம்புங்க. ஆ அவங்கள வந்து கும்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க அதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. திங்க் பாசிட்டிவ். நெகட்டிவா போகாதீங்க. நெகட்டிவா அத பத்தி யோசிக்காதீங்க." அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. இதுலருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க செகண்ட் ஸ்டோரிக்குள்ள போலாம். 2வதா நம்ம பார்க்க போற ஸ்டோரியும் ஒரு கிராமத்தில தான் நடந்திருக்கு. அந்த கிராமத்தோட பேரோ, இல்ல Instagramல எனக்கு இந்த கதைய சொன்ன அந்த பொண்ணோட பேரோ மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னதுனால, என்னால 2யுமே ஷேர் பண்ண முடியாது. ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில பார்த்த மாதிரியே தான் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தாங்க. ஒரு 5, 6 தெரு அந்த மாரி தான் இருக்கும். ஆனா பக்கத்துல நெறைய கிராமங்கள் இருக்கு இந்த ஸ்டோரியில. இந்த கிராமத்துல இருந்து குழந்தைங்க எல்லாருமே படிக்கிறதுக்கு, டியூஷன் படிக்கிறதுக்கும் சரி, ஸ்கூலுக்கு போறதுக்கும் சரி, பக்கத்துல இருக்கிற ஒரு ஊராட்சிம்பாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு பெரிய ஐ மீன் ஊராட்சினாலே ஒரு பெரிய இடம், ஒரு கிராமம் மாரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்க போய் தான் ஸ்கூல் படிச்சுட்டு, அங்கேயே டியூஷன் முடிச்சுட்டு, நைட்டு அன்டைம்ல தான் வருவாங்களாம் எல்லாருமே. ஒரு 6:30, 7 மணி இந்த மாரி தான் குழந்தைங்க எல்லாருமே கிராஸ் பண்ணி வருவாங்களாம். என்ன எல்லாருமே மொத்தமா வந்துருவாங்க. இல்ல அவங்கவங்க பேரண்ட்ஸ் கூட சைக்கிள்லயோ, பைக்லயோ வந்து வந்துருவாங்களாம். அந்த ஊர்ல 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு தான் நமக்கு Instagramல இந்த ஸ்டோரிய அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ அவங்க சென்னையில தான் இருக்கிறாங்க. அவங்க சென்னைக்கு வந்து அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையே இருக்குதாம். பட் அவங்களோட அந்த சின்ன வயசு அனுபவத்த, இந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவத்த உங்ககிட்ட ஷேர் பண்றேண்ணா, நீங்க வந்து இந்த ஷோல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கிராமத்தில அவங்க படிச்சுட்டு இருந்த டைம்ல, அதாவது 9த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. நைட்டு வந்து அன்டைம் ஆகுதுங்க. ஒரு நாள் வந்து இவங்க ஊருக்கு வரதுக்கு அன்டைம். இப்போ அவங்க ஊருக்குன்னு சில வரலாறு இருக்குங்க. வரலாறு மீன்ஸ் இந்த கோஸ்ட் சம்மந்தமா சொல்லி வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, யாருமே 7 மணிக்கு மேல வெளிய போக்கூடாது. 7 மணிக்கு மேல வெளியேருந்து உள்ளேயும் வரக்கூடாது. ஒரு வேள வந்தீங்க அப்படின்னா, ஒரு 5 பேர், 6 பேரா சேர்ந்து வாங்க. தனியா மட்டும் வந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய குழந்தைங்க வந்து எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லங்க, பெரியவங்களுமே வயசானவங்கலாம் வந்து எதையோ பார்த்து பயந்துருக்கிறாங்க. புகை மாரி ஒரு உருவம் வரும். திடீர்னு பார்த்தா அது இருக்காது அந்த இடத்துல. யாரோ பின்னாடியே நம்மள ஃபாலோ பண்ணி வர மாரி இருக்கும். கொலுசு சத்தம் கேட்கும். என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் அங்க நடக்கிறனால, குழந்தைங்கள கொஞ்சம் பார்த்து சேஃபா வச்சுக்கோங்க. நீங்க போய் கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணோட வீட்ல இவங்க அப்பா, அம்மா, இந்த பொண்ணு 3 பேர் தாங்க.
இந்த பொண்ணு எப்பயுமே இவங்களோட ஃப்ரெண்டு பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு இவங்க கூட படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாம். அவங்க கூட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 9த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து வரிசையா அவங்க கூட தான் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணா தான் டியூஷன் போவாங்க. ஒண்ணா தான் எல்லா இடத்துக்கும் சுத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கூட தான் ஸ்கூலுக்கு போறதும் சரி, வரதும் சரி. அன்னைக்கு ஒரு நாள் அந்த கூட வர பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம போயிருது. ரொம்ப சிக் ஆயிருது. அதாவது வைரல் ஃபீவர் மாரி வந்துருது. அவங்களால ஒரு 1 வாரத்துக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில இந்த பொண்ணு மட்டும் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரணும். ஏன் அவங்க அப்பா, அம்மா போய் கூட்டு வரலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். எனக்கும் தோணுச்சு. நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து வேலைக்கு போவாங்களாம். வேலைக்கு போன இடத்துல வந்துட்டு முடிச்சு அவங்க திரும்பி வரதுக்கே 8:30 மணி ஆயிருமாம். ஆனா இவங்க வர டைம் வந்து அந்த 7:30லேருந்து 8 மணிக்குள்ள தான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிஃபரன்ஸ்ல அவங்க வேலை பார்க்குற இடத்துலயும் கேட்டு வர முடியாது இல்லையா? ஸ்கூல்ல போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு. வேற வழியே இல்ல. இந்த பொண்ணு மட்டும் தான் இப்ப அந்த பாதையில தனியா வந்தாகணும். முதல் நாள் அந்த பொண்ணு யாருமே இல்லாம, அந்த பொண்ணு மட்டும் தனியா வருது. அந்த பாதை எப்படி இருக்கும் அப்படின்னா, காட்டுப்பகுதி மாரி இருக்குமாங்க. ஒரு அ கருவேல மரம், அந்த மாரி செடி, கொடி அந்த மாரிலாம் இருக்குமா. ஒரு 500 மீட்டருக்கு தான் அந்த மாரி இருக்குமா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போஸ்ட் லைட்லாம் இருக்குமா. நடுவுல வந்து அந்த வெளிச்சம் கூட அந்த தூரத்தில இருக்கிற வெளிச்சத்தில தான் நடந்து போற மாரி இருக்குமாங்க அந்த ஏரியாவே. ஒரு 7 மணிக்கு மேல வந்தாலே இருட்டிருமாம் அந்த ஏரியா. இந்த பொண்ணு டியூஷன்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே ஒரு 7:15 கிட்ட நடந்து வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பாதையில நடந்து வரும்போதே ஒரு மாரி நெகட்டிவா ஏதோ ஃபீல் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு. அந்த பாதைக்குள்ள போலாமா? இல்ல திரும்ப நம்ம மறுபடியும் நம்ம டியூஷனுக்கே போயிரலாமாங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு என்னைக்குமே அந்த மாரி தாட் வந்தது இல்லையா அந்த பொண்ணுக்கு. மேபி இப்ப தனியா வராங்களே அதனால கூட இருந்திருக்கலாம் இல்லையா? நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நடந்து போகும்போது அந்த காட்டுக்குள்ளலாம் சத்தம் கேட்கும் இல்லையா? அந்த மாரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்குங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதுவே கொலுசு சத்தம் மாரிலாம் கேட்கும். சில இந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த பூச்சிங்க சத்தமே கொலுசு சத்தம் மாரி கேட்கும். ஆனா, இந்த பொண்ணோட காதுக்கு அது வேற மாரியே கேட்குது. ஆனா, இவங்களே சொல்றாங்க, அது பூச்சியோட சத்தம் தான். எனக்கு வந்து பயத்துல அந்த மாரி கேட்டுச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா இருட்டா இருக்குது. அந்த ஏரியா எப்படி கிராஸ் பண்ணணும்னு தெரியாம ஆள் நடமாட்டமே இல்லாம எப்புட்றா இதுல போறதுன்னு சொல்லி அழுகுற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தா, ஒரு ஒரு 50 மீட்டர்ல வந்து ஒருத்தர் பைக் மேல உட்காந்து சிகரெட் அடிச்சிட்டு இருந்திருக்கிறாருங்க. சிகரெட் அடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்பாடா! ஏதோ ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருத்தர் வந்து அங்க உட்கார்ந்திருக்கிறார். அது போதும்டா சாமி நமக்குன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் ஒரு பயம். ஏன்னா, தனியா ஒரு பொண்ணு 9த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, இன்னைக்கு நம்ம நாட்ல தனியா நடந்து போக முடியுமான்னு கேட்டா, நம்பிக்கைங்கிறது 0% தான் சொல்ல முடியும். அது அத விடுங்க. அது வேற டாபிக்ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான பயம் அந்த பொண்ணோட மனசுக்குள்ள வந்திருக்குது. ஒருவேள இவன் பேயா இல்லன்னா கூட பேய்ட்ட கூட நம்ம பேய் கூட ஓரளவுக்கு விட்டுரும். இந்த மனுஷ நாய்ங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க முடியாது இல்லையா? அந்த மாரி அந்த பொண்ணுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு தோணிக்கிட்டு பக்கத்துல போயிருக்குதுங்க. அந்த ஆளு வந்து தம் அடிச்சுக்கிட்டே வந்து பார்த்துருக்கிறாரு இப்டி. பார்த்தோனே இந்த பொண்ண பார்த்தோனே இங்க கீழ சிகரெட்ட போட்டு அணைச்சுட்டு சிரிச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு வந்து சிரிச்சிருக்குது. சிரிச்சோனேயும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அது பாட்டுக்கு வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்ல அந்த பொண்ணு. அது பாட்டுக்கு நடந்து போயிருச்சுங்க. அந்த ஆளும் அவங்கள விரட்டல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிருச்சு. ஸோ இந்த பொண்ணு அடுத்த நாள் நைட்டும் அதே பாதையில வருது. அதே பாதையில வரும்போது இதே ஆளு அங்க உட்கார்ந்திருக்கிறாரு. தம் அடிச்சிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு டவுட் ஆகுது. எதுக்கு நம்ம வரும்போதெல்லாம் வந்து இவரு வந்து இந்த பைக்ல வந்து இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிறாரு? ஏதோ தப்பா இருக்கிற மாரி தெரியுதேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருந்திருக்கிறாங்க. அதே மாரியே இந்த பொண்ண பார்த்தோனே லைட்டா சிரிச்சிருக்கிறாரு. இந்த பொண்ணு இன்னைக்கு லைட்டா கொஞ்சம் நேத்த விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே சிரிச்சிருக்கிறாங்க. அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க. இப்படியே 1 வாரமும் இந்த பொண்ணு வர அந்த பாதையில அந்த ஆளு வந்து உட்கார்ந்து தம் அடிச்சுக்கிட்டு, இந்த பொண்ணுக்காண்டி வெயிட் பண்ண மாரியே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. 8வது நாள் இந்த சண்டே லீவ் முடிஞ்சு சாரி 6வது நாள் வரைக்கும் இப்படி நடந்திருக்கு. சண்டே வந்து லீவ் முடிஞ்சு, மண்டே ஸ்கூலுக்கு போயிட்டு, ஈவினிங் வந்து அந்த பொண்ணு கூட வரும் இல்லையா? இந்த பொண்ணு கூட ஒரு ஃப்ரெண்ட் வராங்க இல்லையா? இவங்க 2 பேரும் நடந்து வராங்க இன்னைக்கு நைட்டு. அதே பாதையில. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் அந்த காட்டு பகுதியில நடந்து போயிட்டுருக்காங்க. இருட்டுல. அந்த 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வெளிச்சம் இருக்காதுன்னேன் இல்லையா? அந்த பாதையில நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு பயம் இல்ல. ஏன்னா எப்படினாலும் அங்க ஒருத்தன் இருப்பான். அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பொண்ணு வருது. கூட இருக்க பொண்ணு கொஞ்சம் ஒரு மாரி ஷிவரிங் ஆகி கையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு ஒரு மாரி பண்ணுது. இந்த பொண்ணு வந்து ஆறுதல் சொல்லுது. "ஏய் ஒண்ணும் இல்லடி. ஒரு வாரம் நான் தனியா தான் வந்தேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி, "ஏய் நம்ம ஏரியாடி வாடி" அப்படிங்கிற மாரி சொல்லி கூட்டு போயிட்டு இருக்குது அந்த பொண்ணு. பார்த்தா, எப்பயுமே இருக்கிற இடத்துல அந்த பைக் மேல ஒருத்தர் உட்கார்ந்திருப்பாரு. அவரு இல்லங்க. அந்த பைக்கும் இல்ல, அவரும் இல்ல. இப்போ நமக்கு கதை அனுப்புன அந்த பொண்ணுக்கே ஷிவரிங் ஆகுது. அச்சச்சோ! அங்கன ஒருத்தன் இருப்பாங்கிற தைரியத்துல தான் நானே வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு கைய விட இந்த பொண்ணு கை வந்து கிடு 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 கிடுன்னு ஒரு மாரி நடுங்க ஆரம்பிச்சிருக்குங்க கையெல்லாம்.
ஷிவரிங் ஆகி ஒரு மாதிரி வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பொண்ணு கேட்டிருக்கு. "என்னடி என்னைய சொல்லிட்டு நீ ஒரு மாதிரி பயப்படுற? எனக்கு இன்னும் பயமா இருக்குடி. ஏன்டி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. வா, வா போலாம், போலாம்ன்னு" சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு காக்கா, காக்கா, கனகவேல் காக்கான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாங்கங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது, ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல திடீர்னு ஒரு புகை வருது. புகை ஸ்மெல் வருது. இந்த பொண்ணு வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவர் உட்கார்ந்திருக்கிறாரு. இவங்க தூரமா இருந்து பார்க்கும்போது அவர் இல்ல. இவங்க பக்கத்துல நெருங்க நெருங்க பார்த்தா அவர் இருக்கிறாரு. சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்தவரு வழக்கம் போல இந்த பொண்ண பார்த்தோனே 2 பொண்ணுங்களையும் பார்த்தோனே கீழ போட்டு அணைச்சிடுறாருங்க. அணைச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சிரிக்கிறாரு. இந்த பொண்ணு எப்பயுமே வர பொண்ணு பார்க்குறாங்க இல்லையா அவர, அவங்க வந்து சிரிக்கிறாங்க. "என்ன அங்கிள்?" அப்படின்னா, இப்ப பேசுறாரு அவரு. "என்னம்மா ஸ்கூல் முடிஞ்சுச்சா? பார்த்து போம்மா" அப்படின்னு சொன்னோனேயும், இந்த பொண்ணு சொல்லுது, ஆமா அங்கிள் முடிஞ்சுது. நாங்க போயிட்டு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏன்னா, எப்பயுமே இருக்கிற ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கைய பிடிச்சுட்டு நடந்து போனா, பக்கத்துல பார்த்தா கை இப்படி நடுங்குதுங்க. கூட ஒரு பொண்ணு இந்த கைய பிடிச்சு தான் நடந்து வராங்க. செம்ம நடுக்கம் நடுங்கியிருக்கு. அப்பதான் இந்த பொண்ணு நோட் பண்ணியிருக்கு. "ஏன்டி நான் அந்த அண்ணன்கிட்ட அந்த அங்கிள் கிட்ட பேசும்போது வந்து, நீ பேசவே இல்ல. நீ அமைதியா வர ஒரு மாரி. என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு எதுவுமே பேசல. அமைதியா வருது. கை மட்டும் நடுங்கிக்கிட்டே இருக்கு. "வா, வா நான் வா, வா வீட்டுக்கு போலாம். வா, வா வீட்டுக்கு போலாம்ன்னு" சொல்லிட்டு போயிட்டு "பயப்படாதடி. நான் எப்பயும் பார்க்குற அங்கிள் தான். நீ ஏன் இப்படி பயந்து சாகுற? அதான் நான் இருக்கிறேன்ல நம்ம ஊருன்னு" சொல்லிட்டு இது மறுபடியும் ஒரு மாரி தௌலத்தா பேச ஆரம்பிச்சிருக்குது இந்த பொண்ணுகிட்ட. 2 பேரும் நடந்து ஊருக்கிட்ட போயிட்டாங்க. ஊருக்குள்ளேயே போயிட்டாங்க. ஒரு டீ கடை ஒண்ணு இருக்குமாம். அத தாண்டுனா தான் அவங்க ஊருக்குள்ள போயிருவாங்க. அந்த ஊருக்குள்ள போனதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு ஓப்பன் அப் பண்ணுது. "ஏய்! நீ பேசினேல அந்த அங்கிள், அவங்க கிட்ட எதுக்குடி பேசுற? இதுக்கப்புறம் பேசாத சரியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி சொல்லியிருக்குதுங்க. அழுதுகிட்டே சொல்லியிருக்குது. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. "ஏய்! எதுக்குடி லூசு? அவரு ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நானும் முதல்ல தப்பா தான் நெனச்சேன். எதனா பண்ணிருவாரோன்னு ஒரு மாரி பயமா இருக்கும். ஆனா எனக்கு 1 வாரம் நான் அங்கிட்டு போம்போது அவரு என்னைய எதுவுமே பண்ண மாட்டாரு. எனக்கு காவலா தான் இருந்திருக்கிறாரு" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்குது. "இல்லப்பா, அந்த அங்கிள் வந்து எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு." யாரு? கூட வந்த பொண்ணு இருக்கு இல்லையா? இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்லுது. "எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான் அந்த அங்கிள். அவர் இறந்து 1 மாசம் ஆகுது. அந்த அவரு உட்கார்ந்திருந்தாரு இல்லையா பைக்கு, அது துருப்பிடிச்சு அங்கங்க நெளிஞ்சு உடைஞ்சிருந்துச்சு இல்லையா? அதுல தான் ஆக்சிடென்ட் ஆயி தான் அவரு இறந்தாரு. நம்ம இப்ப நடந்து வரோம் இல்லையா? அந்த காட்டுப்பகுதி, அதுல வந்துட்டு லாரிலாம் பகல் நேரத்துலலாம் வரும். நைட் நேரம் வந்து அவ்வளவா வராதாம். அந்த லாரில அடிபட்டு தான் மத்தியானம் ஒரு 1:30 மணிலேருந்து 2 மணிக்குள்ள அவரு இறந்திருக்கிறாரு அதே இடத்துல. அந்த பைக் வந்து உடைஞ்சு அங்கனயே விழுந்து அங்கனயே இறந்திருக்கிறாரு. ஸ்பாட் அவுட் அவரு. அந்த பைக் ரொம்ப நாளாவே அங்க தான் கடந்து இருந்திருக்கு. அந்த பொண்ணு நடந்து வரும்போது அவரு உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்காரு இல்லையா பைக்ல, அந்த பைக் எங்க நிக்கிதோ அங்க தான் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஆயி கிடந்ததாம். இத சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாரி ஆயிருச்சுங்க. இப்ப எனக்கே ஒரு மாரி இருக்குது. கேட்கிற உங்களுக்குமே அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் சொல்றத நம்ம கதை அனுப்புன பொண்ணு வந்து நம்பல. சும்மா எதனா கத விடாத, என்னைய பயமுறுத்தாத அப்படின்னு சொல்லும்போது, அவங்க விறுவிறுன்னு அவங்க கைய பிடிச்சு, "வா எங்க அப்பாகிட்டயே கூட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்டயே கூட்டு போதுங்க. அவங்க வீடு பக்கம் தான். அவங்க வீட்ட தாண்டி தான் இவங்க வீட்டுக்கு போணுமாம். இப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாகிட்டயே கூட்டு போயிட்டு, "அப்பாப்பா நான் சொன்னேன்லப்பா, இந்த மாரி குமார் மாமா வந்து அங்க இருக்கிற மாரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. அங்க நிக்கிற மாரி சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல. நான் நான் நம்ப மாட்டேன். நீங்களும் நம்பலைல. நான் சொல்றதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. இன்னைக்கு நானும் பார்த்தேன், இவளும் பார்த்தாப்பா. இவ 1 வாரமா வந்து குமார் மாமாவ அங்க பார்த்துட்டு இருக்காப்பா" அப்படின்னு சொன்னோனே, "குமார் மாமாவா? யாருடி?" அப்படிங்கவும், "நீ பார்த்தது தாண்டி குமார் தாண்டி அவர் பேரு" அப்படின்னு சொன்னோனேயும், இந்த பொண்ணு சொல்றாங்க, "ஆமாப்பா நான் பார்த்தேன். 1 வாரமா அங்க தான் உட்கார்ந்தாரு. அவர் பேய்லாம் இல்ல. அவர் நார்மலா அங்க உட்கார்ந்து சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாரு. அதுவும் நம்மள குழந்தைங்கள்லாம் பார்த்தா கீழ போட்டு அணைச்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து சிரிக்க தான் செய்வாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கு. உடனே அவங்க அப்பா வந்து உள்ள இருந்து இந்த பத்திரகாளி அம்மன் அங்க உங்க ஊர்ல வந்து பத்திரகாளி அம்மன் வந்து ஃபேமஸாம் கோயில். அந்த கோயில்ல இருக்க திருநீர எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சிருப்பாங்க இல்லையா? அத எடுத்துட்டு வந்து பூசி விட்டுருக்காங்க 2 குழந்தைங்களுக்கும். பூசி விட்டுட்டு அந்த பொண்ண உட்கார வச்சு சொல்றாங்கங்க நடந்தத. அவர் சொல்ல சொல்ல இந்த பொண்ணுக்கு கை கால்லாம் நடுக்கம் குடுத்துருச்சுங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த குமார் இருக்கார் இல்லையா? அந்த இடத்துலருந்து பைக்க வந்து 2 நாளா யாருமே எடுக்கவே இல்லையாம். ஒரு மாரி ரஸ்ட் ஆகி ஒரு மாரி ஆயிருந்திருக்குது. பைக்கே ஒரு மாரி ரொம்ப இதா தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தரு, அதாவது இப்ப கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? இவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அவரோட ஃப்ரெண்டே அந்த பைக்க எடுத்து செகண்ட் ஹேண்ட்ல, அதாவது ஃபுல்லா மாடிஃபை பண்ணியிருக்கிறாரு. மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. 2 நாள் எதுவுமே ஆகல. 3வது நாளு அவர் வீட்டுக்கு வெளிய நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு வெளிய ஒரு 1லேருந்து 1:30 மணிக்குள்ள நாய்ங்க எல்லாம் கத்துதுங்க. ஏரியா நாய்ங்க எல்லாம் கத்த ஆரம்பிக்குதுங்க. என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இதுங்களுக்கு வேற வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போம்போது,
பைக்கை யாரோ ஆன் பண்ண சத்தம் கேட்டிருக்குங்க. பைக்கை ஆன் பண்ணி ஒரு உருமுனா இப்படி இருக்கும். இப்போ டிவிஎஸ் விக்டர் மாதிரி ஒரு வண்டியை நம்ம ஒரு தடவை ரைஸ் பண்ணோம்னா ஆர்எக்ஸ் சென்டர் மாதிரியே எடுத்துக்கோங்களேன். ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா? ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா? அந்த மாதிரி சத்தம் நைட்டு 1:30 மணிக்கு கேட்டிருக்குதுங்க. இவர் திரும்பி பார்த்துருக்கிறாரு, ஆணியில் கீ தொங்கியிருக்கு. அப்போ எப்படி அது ஆன் ஆகிருக்கும்? ஒருவேளை எவனா திருட வந்திருந்தானா? அதுவும் அந்த கிக்கர் மட்டும்தான், செல்ஃப் ஸ்டார்ட் கூட கிடையாதான் அதில், அந்த வண்டியில். கிக் பண்ணி தான் மிதிச்சு தான் அதை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அப்போ எவனோ திருடுறான்னு சொல்லிட்டு டக்குன்னு இவர் கதவை திறந்துட்டு வெளியே போய் பார்த்துருக்கிறாரு. வண்டி நின்ன இடத்துலயே ஆன் ஆயிருக்குதுங்க. யாருமே இல்லையாங்க. வெளியே வந்து யாருமே இல்லையாம். இவங்க வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் கேப் இருக்கும். அதுக்குள்ளே வண்டியை நிப்பாட்டாம வெளியே தான் நிப்பாட்டியிருக்காப்ல. கேட்டுக்கு அடுத்து தான் நிப்பாட்டியிருக்காப்ல. பார்க்கிங்கில் நிப்பாட்டாம. நாய்ங்கெல்லாம் பார்த்து குலைச்சிட்டு இருக்குதுங்க அந்த வண்டியை பார்த்து. வண்டி ஆனில் இருக்குது, கீ போடல. சைடு இது போட்டு வச்சிருந்த வண்டி, சைடு லாக் போட்டு வச்சிருந்த வண்டி, சைடு லாக் எடுத்து வண்டி ஆன் ஆகி முன்னாடி லைட் எரியுது, எல்லாமே வண்டி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. என்னவா இருக்கும்? இவருக்கு ஒரு பயம். இன்னொன்று, எவனாச்சும் திருடுறதுக்கு வந்திருந்தானா கூட நம்ம சத்தம் கேட்டு ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டு கூட ஓடி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, பார்க்கிங்கில் தூக்கி நிப்பாட்டுறாருங்க உள்ள மனுஷன். இவங்க வீட்டுக்கு முன்னாடி லைட்டாக அந்த கிராமத்துலலாம் பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு சின்ன கேட்டு தான், வெளியே கேட் இருக்கும், நடுவில் நிறைய வராண்டா மாதிரி விட்டு வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு நிப்பாட்டி இருக்கிறாருங்க பைக்கை. அடுத்த நாள் நைட்டு அதே 1 to 1:30 மணிக்கு இவங்க வீட்டுக்கு கொல்லைப்புறத்தில் இருக்க மாடும் கண்ணுக்குட்டியும் சேர்ந்து கத்திருக்குது. எப்பயுமே அந்த மாதிரி கத்தாதான், ரொம்ப பயந்து எதையோ பார்த்து கத்துற மாதிரி கத்திருக்குதுங்க. அந்த சத்தத்தில் தான் எந்திரிச்சிருக்கிறாரு. இவர் மட்டும் இல்லை, இவங்க ஒய்ஃப் எந்திரிச்சிருக்கிறாங்க. என்னாச்சுங்க என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் பின்னாடி போய் கொல்லைப்புறத்தில் போய் அந்த மாடு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போயிருக்கிறாங்க. இவர் வந்து வெளியே வராரு. ஏன்னா அதே கிக்கர் சத்தம், அதே பைக் ஆன் ஆன சத்தம், ரைஸ் பண்ணுற சத்தம் இவர் பார்க்கிங்கில் கேட்குது. இப்போ தெருவாசலில் இருந்தப்போ கேட்ட அதே விஷயங்கள் பார்க்கிங்கில் இருக்கும்போதும் கேட்டிருக்குது. இவர் பயந்து போய் ஒரு மாதிரி படபடன்னு வந்து கதவை திறக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு வெளியே ஜன்னல் வழியாக பார்த்துருக்குறாருங்க. அந்த பைக்கு மேலே ஒரு உருவம், ஒரு மாதிரி புகை மாதிரி இருக்குதான். அது கருப்புன்னு சொல்ல முடியாது, வெள்ளைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. சாம்பல் நிறத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த உருவம் அந்த பைக் மேலே உட்காந்துருந்துச்சான். உட்காந்து ரைஸ் பண்ணிகிட்டு இருக்குதான். அடுத்த நாளே இவர் காலையில் பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூஜையை போட்டுடலாம். ஏன்னா இப்போ இது வீட்டுக்கு வந்துருச்சுன்னா வண்டியை கொடுத்துடலானே பிளான் பண்ணிட்டாரு. ஆனால் இது வீட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு ஆவியை கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சுருக்கோம். இவர் ஃப்ரெண்டு தான், ஆனால் இவரோட ஃப்ரெண்டு தானா அந்த ஆவி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? சரி, எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே பூஜை போகிறதுக்காண்டி போயிருக்கிறாருங்க. எலுமிச்சம்பழத்தெல்லாம் அங்கே முன்னாடி அந்த டயரில் சொருகி வச்சுட்டு உள்ளே ஐயரை கூப்பிட போயிருக்கிறாருங்க. அம்மனுக்கு நேராக நிப்பாட்டிட்டு உள்ளே போயிருக்க. பெரிய கோயிலாம் இல்லை, சின்ன கோயில் தான். இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் அவ்வளோ இருந்திருக்கு கோயிலில். ஆப்போசிட்லேயே பூக்கடை பாட்டி ஒருத்தவங்களும் இருந்திருக்கிறாங்க. இவர் போய் ஐயரை கூப்பிட்டுட்டு வெளியே வரும்போது வந்து பார்த்தா அந்த பைக்கு எரிஞ்சிட்டு இருந்திருக்குங்க. தக்க 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 தக்கன்னு ஒரு மாதிரி 10 எரிஞ்சிருக்கு. இவருக்கு பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரில. வேகமாக போயிட்டு அணைச்சிட்டு எல்லாமே கொஞ்சம் அந்த பைக்கை தூக்கி அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு ஐயர்கிட்ட வந்திருக்கிறாரு. வரும்போது அந்த பூக்கடைக்காரங்க சொன்னது ஒரு மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, இவர் போய் கேட்டிருக்கிறாரு, யாருன்னா கொளுத்தி விட்டாங்களா? ஏன்னா இவருக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா, அந்த மாதிரி எவனா கொளுத்தி விட்டானுங்களா வண்டியை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லைப்பா வண்டி நின்றுட்டு இருந்துச்சுப்பா, என் கடையில் வியாபாரம் இல்லை, நான் வண்டியை தான் பார்த்தேன், வண்டியவும் அங்கிட்ட சுற்று வட்டாரத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு எரியுதுப்பா, அதுவாக எரியுதுப்பா, வெயிலுக்கா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த பாட்டி. வெயிலுக்கு எரியறதுக்கு அது என்ன ஈவி வண்டியா இல்லை வேற எதுனா இதுவான்னு எனக்கு தெரில. அந்த மாதிரியும் கிடையாது. அது ஏன் எரிஞ்சிச்சுனே தெரில. அந்த ஐயர்கிட்ட இப்போ போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எரிஞ்சதை வந்து பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, ஏதோ தப்பாக இருக்குது, இந்த அம்பாள் திருநீரை கையிலே வச்சுக்கோ, பூசிக்கோ, 2 நாளைக்கு வந்துட்டு வீட்டை விட்டு அன்டைமில் வெளியே வராதிங்கன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த வண்டியை எங்கே எடுத்தையோ அங்கேயே போட்டுரு அப்படின்ட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறமா இவர் தூக்கிட்டு போயிட்டு இந்த வண்டியை எங்கே எடுத்தாரோ, அந்த ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தார் இல்லையா, இந்த பொண்ணு இப்போ தனியாக நடந்து வருது இல்லையா, அந்த ரோட்டில் தான் எடுத்துருக்கிறாரு. அந்த ரோட்டில் போய் தூக்கி போட்டு வந்திருக்கிறாருங்க. இதெல்லாம் கேட்ட உடனேயும் இப்போ அந்த உருவத்தை நேரில் பார்த்து, அந்த குமார் அங்கிளை நேரில் பார்த்து வணக்கம் சொன்ன அந்த பொண்ணுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு பேய் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கு 1 வாரமாக. ஆனால் அவர் எந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு தான் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் அது அவர் ஒரு ஆத்மா இல்லையா? இப்போ இந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தூக்கமே வரலங்க. அவங்க அப்பா அம்மா வந்து கேட்டிருக்கிறாங்க, என்னடி ஒரு மாதிரி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிற, திருநீர்லாம் பூசி விட்டுருக்க, யார் பூசி விட்டா, எந்த கோயிலுக்கு போனான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லுது அந்த பொண்ணு.
குமார் அங்கிள் வந்து இந்த மாதிரி இறந்துட்டாராம். அவரை வந்து நான் அங்கே ஒரு வாரமாக பார்த்துட்டு இருந்தேன்ப்பா. அவர் வந்து எனக்கு என்னை பார்த்தா சிரிப்பார், நானும் சிரிப்பேன். இப்போ தான் சொல்கிறா இந்த மாதிரி அவங்க அப்பாவும் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கும் தெரியும் இந்த குமாரை. ஆமாப்பாப்பா அவர் இறந்து 1 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவும் சொல்லியிருக்கிறார். இந்த பொண்ணுக்கு இன்னும் ஒரு மாதிரி விட 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 விடன்னு ஆகி நைட்டெல்லாம் தூங்காமல் ஒரு மாதிரி குளிர் ஜுரம் வந்திருக்குதுங்க. குளிர் ஜுரத்தினால 2 நாளா கஷ்டப்பட்டுருக்குது. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கே போகல. ஸோ அவங்க அப்பா, அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கோயில்ல போய் பூசாரிகிட்ட மந்திரிச்சதுக்கு அப்புறமும் ஒரு மாரியா அந்த பொண்ணுக்கு விடவிடன்னு ஒரு மாரியாவே இருந்திருக்காங்க. மைண்ட் செட் ஆகல. அந்த பொண்ணுக்கு வந்து இப்ப அந்த ஊர்ல பேய் இருக்கு. நம்ம போனாலே புடிச்சுக்குங்கிற மாரி வந்துருச்சுங்க. வேற வழியே இல்லாம அவங்க அப்பாவும், அம்மாவும் சென்னைக்கு பக்கத்துல இருக்க படப்பைங்கிற ஒரு ஏரியால வந்துட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு செட்டில் ஆயிருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதுலேருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா, அம்மாவும் கொஞ்சம் நார்மலா இருக்கிறாங்க. இந்த பொண்ணும் நார்மல் ஆயிருச்சு. ஸோ இந்த பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆகும்போது, அவங்க அந்த படப்பையிலேருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு மாறிட்டாங்க. இப்போ அவங்க இருக்கிற ஏரியாவ மென்ஷன் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்ட்டாங்க. இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அவங்க அப்பா தவறிட்டாரு. அவங்க அம்மா மட்டும் தான் உயிரோட இருக்கிறாங்க. ஸோ இந்த சின்ன வயசு ஞாபகம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இதுவரைக்கும் தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அவர் அந்த குமார் அங்கிள்ங்கிறவரு எதுக்காக அங்க வந்து உட்கார்ந்தாருங்கிறது தெரியும். அவங்க சொன்ன அந்த ஸ்டோரியிலேருந்தே தெரிஞ்சிருது. பட் அவரு யாரையுமே எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இந்த மாரியான ஆத்மாக்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஆத்மாவையோ இல்ல ஒரு ஒரு பேய வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ரெஸ்பான்ஸே பண்ணக்கூடாது. சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சிரிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னா, அது நம்மள எதுவுமே பண்ணாது. அதுங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணா தான், நம்மள வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது? என்னென்னலாம் கமெண்ட் பண்ணணுமோ கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. பாய். 12:30 ஏய் அப்பளத்த உரிக்க நீ எங்க பாஸ் பண்ணுவன்னு பார்த்தா அப்பளத்த உரிக்க. இருப்பா. ரச சோறு, அப்பளம். முடிச்சிட்டு வா சீக்கிரம். சாப்பிடாம கூட நம்ம கோஸ்டீஸ்க்காக ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ஓ கடவுளே! அது எதுக்குன்னா, எப்பா சின்ன வீடுனா நீ நினைக்கிற மாரி கிடையாது. ஸோ இந்த அப்பளத்த நொறுக்க போற மாரி எல்லா அப்பளத்தையும் நொறுக்கி தான் போடேன்ப்பா அதுல. அநியாயம் பண்றல்ல நீ. டேஸ்ட் ஆயிடுச்சுனா. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறா. ஒரே நொறுக்கல நொறுக்கலாங்க அப்பளத்த. நம்மளே வந்துட்டு என்ன நிலைமையில சொல்லிட்டு இருப்போம் ஒரு பீதியில. ஒரே நொறுக்கு நொறுக்கிட்டா எப்படி? இல்ல இங்க பாருங்களேன். கோஸ்ட் ஸ்டோரியில வந்துட்டு நான் வந்து இங்க உட்காந்து கதைய வந்து சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த பக்கம் ஒரு பக்கத்த தானே காட்டுனீங்க, மறுபக்கத்த காட்டலைல அப்படிங்கிற மாரி அந்த பக்கத்துல என்ன நடக்குதுங்கிறத இன்னைக்கு நான் காட்டுறேன். இங்க பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. ஒருத்தன் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிறானே. எனக்கு பசிக்கும்ல, நான் சாப்பிடணும்ல. சரி சாப்பிடு. ம். இப்படிதாங்க சாப்பிடும்போது நினை உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து உட்கார்ந்திருக்க ஒரு கேமராமேன வந்து நீங்க இப்படிலாம் ஊதாசீனப்படுத்தக்கூடாது. சரி நீ தான்ப்பா ஊதாசீனப்படுத்தல. நீ வேகமா சாப்பிட்டு வா. ம். பார்த்தீங்களாங்க? இதுதான் நடக்குது வீட்ல. அப்புறம் எப்படி நம்ம வந்து ஒரு வைப்ல சொல்ல முடியும்? எப்படா கேப் கிடைக்கும்? அந்த அண்ணன் எப்ப காலியாவான், திண்ணை எப்ப கிடைக்குங்கிற மாரி இங்க ஒரு கேரக்டர் இருக்குது. எப்படா இவன் வந்து நான் பிரேக் விடுவேன். லைட்டா ஒரு விஷயம் சொல்லிட்டு, இப்ப நான் லைட்டா தண்ணி குடிக்கணும், இல்ல மூச்சு வாங்குறனோ, அந்த டைம்ல வந்துட்டு அப்பளத்த நொறுக்குறாங்க டுருக்குன்ட்டு. என்ன மாரி பாருங்க.